Hi friends, welcome to Software and Web Technology. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா C languageல switch case அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம் சரிங்களா. So ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா C languageல control statement சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம் சரிங்களா. So இந்த control statementல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஸ்டேட்மென்ட் பார்த்தோம். So first பாத்தீங்க அப்படினா conditional control statement and then second பாத்தீங்க அப்படினா case control statement and then third one பாத்தீங்க அப்படினா looping control statement சரிங்களா. So இதுல first வந்து conditional control statement பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. So next பாத்தீங்க அப்படினா case control statement பத்தி பார்க்க போறோம். So இந்த conditional control statementல பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so first பாருங்க if பார்த்தோம் and then next பாத்தீங்கன்னா if else and then third பாத்தீங்க அப்படினா else if and then fourth பாத்தீங்க அப்படினா nested if பார்த்தோம் சரிங்களா. So இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா case control statement வந்து பார்க்க போறோம் சரிங்களா. So இந்த case control statementல பாத்தீங்க அப்படினா நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா so first வந்து switch case பார்க்க போறோம் and then second one பாத்தீங்கன்னா go to and then third one பாத்தீங்கன்னா break and then final one பாத்தீங்க அப்படினா continue சொல்லிட்டு இந்த டாபிக் பார்க்க போறோம் சரிங்களா. So first of all பாத்தீங்க அப்படினா நம்ம switch case என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. So first நம்ம switch case பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So என்னன்னு பாத்தீங்க அப்படினா இப்போ ஒரு பில்டிங்ல வந்து ஒரு 3 ஃப்ளோர் இருக்கு சரிங்களா. So இப்போ நம்ம வந்து 3rd ஃப்ளோர் போகணும் அப்படினா நம்ம லிஃப்ட்ல நம்ம நம்பர் 3 பிரஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து 3rd ஃப்ளோர் போகும். சப்போஸ் 2nd ஃப்ளோர் போகணும் அப்படினா நம்ம 2 பிரஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு 2nd ஃப்ளோர் போகும் சரிங்களா. So அப்ப அந்த லிஃப்ட்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு எல்லா கண்ட்ரோலுமே இருக்கும் சரிங்களா. நம்ம கொடுக்குற ஆப்ஷனை பொறுத்து நமக்கு வந்து அந்த லிஃப்ட் வந்து வொர்க் ஆகும். சேம் அதே தான் இந்த சுவிட்ச்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து எல்லா கண்ட்ரோலுமே இருக்கும். So நாம கொடுக்குற ஆப்ஷனை பொறுத்து அந்த கேஸ் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாய்ஸில் வந்து நான் 1 கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த கேஸ் 1 பார்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் சரிங்களா. சப்போஸ் நான் வந்து சாய்ஸில் 3 கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா கேஸ் 3 பார்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் சரிங்களா. ஸோ இதான் என்ன சொல்லுவாங்கன்னா சுவிட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ சுவிட்ச் என்னன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் சரிங்களா. ஸோ இந்த சுவிட்சில் நம்ம என்ன சாய்ஸ் பாஸ் பண்ணுறோமோ அந்த சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கேஸ் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராம் பேஸ் போகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஒரு லிஃப்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ லிஃப்ட் ப்ரோக்ராம் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவிட்ச் கேஸில் நம்ம என்ன சாய்ஸ் கொடுக்குறோமோ அந்த சாய்ஸ் பொறுத்து நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளோர் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸில் நான் 1 ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிரிண்ட் ஆகும் and then 3 ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3rd ஃப்ளோர் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ இந்த கான்செப்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அட்ரஸ் ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் and then பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ and then இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இண்டிஜ் டைப்பில் நான் வந்து சாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் and then இந்த சாய்ஸ் கெட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க சரிங்களா. ஸோ இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனில் என்டர் சரிங்களா என்டர் யுவர் சாய்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் யுவர் சாய்ஸ் டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த சாய்ஸ் நம்ம கெட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேனஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ SCANF ஸ்கேனஃப். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாய்ஸ் கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் and then கம்மா அந்த சாய்ஸ் வந்து எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா இந்த சாய்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த சாய்ஸ் வேரியபிள் டைப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. and then next பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷன் கீழே பாருங்க நான் வந்து சுவிட்ச் கேஸ் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ SWITCH டைப் பண்ணிக்கிறேன் and then இந்த சுவிட்ச் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெட் பண்ணுற அந்த சாய்ஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் பாருங்க என்ன பண்ணா சாய்ஸ் டைப் பண்ணிக்கிறேன் and then பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் கேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க and then ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் கேஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த சுவிட்ச் கேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கேஸ் டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லெஃப்ட்டில் வந்து நம்ம 1 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும் and then 2 ப்ரெஸ் பண்ணோம்னா 2nd ஃப்ளோர் போகும் சரிங்களா. இப்போ சேம் அதே என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாய்ஸில் நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கேஸ் 1 ரன் ஆகணும். அந்த கேஸ் 1ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க நான் வந்து கேஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 1 டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த கேஸ் 1ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோலன் டைப் பண்ணிக்கணும் and then அது கீழே பாருங்க நான் வந்து பிரேக் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த கேஸ் 1ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போனால் ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா இப்போ 1 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சுவிட்ச் கேஸ் வரும். இந்த சுவிட்ச் கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த சாய்ஸில் நம்மளுக்கு 1 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கேஸ் 1 ரன் ஆகும் சரிங்களா. and then அந்த சாய்ஸில் 2 இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கேஸ் 2 ரன் ஆகணும். ஸோ என்ன பண்ண போனால் இந்த காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணால் கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. and then இந்த கேஸ் 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் 2 சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ and then இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போனால் 2nd ஃப்ளோர் டைப் பண்ணிக்கிறேன் and then அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஏன்னா கேஸ் 3 வரதுக்காக என்ன பண்ண போனால் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் and then கேஸ் 1 ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கேஸ் 3 டைப் பண்ணிக்கிறேன் and then பிரிண்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போனால் 3rd ஃப்ளோர் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சாய்ஸில் வந்து நம்ம 3 கொடுத்தோம் அப்படின்னா இந்த சுவிட்சில் பாருங்கள் நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கும். ஸோ அங்கே 3 இருந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக இந்த கேஸ் 3 ரன் ஆகும் சரிங்களா.
அண்ட் தென் இந்த கேஸ் 1 கேஸ் 2 நம்மளுக்கு என்ன ஆகாது, அந்த சாய்ஸில் நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்குறோமோ அந்த ஆப்ஷனை பொறுத்து நம்மளுக்கு இந்த கேஸ் என்ன ஆகும்னு சரிங்களா. சப்போஸ் அந்த சாய்ஸில் கொடுக்குற ஆப்ஷன் வந்து இந்த கேஸில் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும். ஸோ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் பாருங்கள், நான் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கே வந்து கீழே பிரேக் டைப் பண்ணிக்க வச்சுங்களா. ஸோ பிரேக் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சுக்கோங்க வச்சுங்களா. ஸோ இப்போ அந்த கேஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு டிஃபால்ட் ஆகிற ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகணும். ஸோ என்ன பண்ண போனால் ஒரு பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்க வச்சுங்களா. ஸோ என்னன்னா இன்வாலிட் சாய்ஸ் டைப் பண்ணிக்கிறேன் வச்சுங்களா. ஸோ INVALID இன்வாலிட் சாய்ஸ் டைப் பண்ணிக்க வச்சுங்களா. CHOICE சாய்ஸ். ஸோ இப்போ இந்த சாய்ஸில் நம்ம வந்து 4 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 எதுவுமே ரன் ஆகாது. நம்மளுக்கு 4ங்கிற ஆப்ஷன் இல்லாததுனால டிஃபால்ட்டில் போயிட்டு இன்வாலிட் சாய்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு பில்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கமாண்ட் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சாய்ஸ் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற சாய்ஸ் பொறுத்து நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து நான் வந்து 1 ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 1 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும் சரிங்களா. சப்போஸ் நீங்கள் 3 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 3rd ஃப்ளோர் சொல்லி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த கேஸு கூட மேட்ச் ஆகாமல் இருக்க நம்பர் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்வாலிட் சாய்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. சப்போஸ் நான் வந்து ஒரு 5 டைப் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 5ங்கிற கேஸ் வந்து இந்த சுவிட்சில் இல்லாததுனால நம்மளுக்கு டிஃபால்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு பில்ட் ரன் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் 3 என்டர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ 3 என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா 3rd ஃப்ளோர் சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அதே அகைன் பாருங்கள், அந்த ஃபைல் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போய்ட்டு பில்ட் ரன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கேஸ் கூட மேட்ச் ஆகாமல் இருக்க நம்பர் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 5 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் கேஸில் வந்து இல்லை சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா அந்த சுவிட்ச் கேஸில் டிஃபால்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குமோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இன்வாலிட் சாய்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். ஏன்னா அந்த 5ங்கிற கேஸ் வந்து இந்த சுவிட்ச் கேஸ் இல்லாததுனால டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு இன்வாலிட் சாய்ஸ் கொடுத்ததுனால நம்மளுக்கு அவுட்புட்டில் இன்வாலிட் சாய்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் கேஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்ச் கேஸ் என்ன சொல்லி பார்த்தோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.